ஹலோ இல்லத்தரசிகளே, வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் தான். வெயில் கொஞ்சம் அந்தளவுக்கு இல்லை. ஃப்ரைடேங்கிறதுனால காலைல சாம்பாரும் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். அவரைக்காய் சாம்பார் அண்ட் கேரட் பீன்ஸ் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பருப்பு வேக வச்சோன்னே தம்பிக்கு அதில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன். அதில் சாப்பாடு போட்டு கொஞ்சம் மசித்து தம்பிக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் நாங்கள் சாம்பாரும் கேரட் பீன்ஸ் பொரியலும் தான் சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்ட உடனே தம்பியை குளிக்க வச்சலான்னு சொல்லி குளிக்க வச்சிட்டேன். குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிலில் தான் காட்டினேன். வெயிலில் காட்டிட்டு அப்புறம் குளிக்க வச்ச உடனே தம்பி நானும் 2 பேருமே தூங்கிட்டோம். நல்லா தூக்கம். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பக்கமாக தூங்கிட்டோம். நான் எந்திரிச்சோன்னா அப்புறம் தம்பி எந்திரிச்சிட்டான். ஹஸ்பண்ட் அதுக்கு மேலே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க போல். வரும்போது எங்களுக்கு கோசாப்பழமும் அப்புறம் போண்டா வடை அதில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்ட உடனே கையோட பாத்திரத்தை கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தான் கழுவிட்டு இருந்தேன். இந்த சிங்க்கு பார்த்திங்கன்னா அது அந்த காலத்தில் கட்டின வீடு இல்லையா இது. ஸோ அதனால் சிங்க் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பாத்திரம்னாலும் நின்று உட்காந்துட்டே விளக்கிடலாம், முதுகு வலி இருக்காது. மைனஸ் பார்த்திங்கன்னா குழந்த இருக்க வீடு இல்லையா. ஸோ அதனால் அவன் இருக்கும்போது பாத்திரம் விளக்க முடியாது, டக்குன்னு சிங்க்கு கிட்டே வந்துடுவான். அது ஒன்று தான் மைனஸ். மற்றபடி இது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கி முடித்த உடனே வெளியில் களத்தை கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தை தான் கூட்டிகிட்டு இருந்தேன். தம்பி வச்சுட்டே அந்த கட்டுத்தறியெல்லாம் ஃபுல்லாக கூட்டி முடிச்சிட்டேன். முன்னாடி வாசல் கிட்டே மட்டும் கூட்டினேன். ஃபுல்லாக லென்த்தாக கூட்ட முடியல. ஸோ முன்னாடி மட்டும் கூட்டிட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் ஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு டீ வச்சு தான் குடிச்சிருந்தேன். டீ வச்சுட்டு அப்புறம் தம்பி நானும் விளையாடிட்டே அப்புறம் அவன் விளையாடிட்டு இருந்தான். நான் டீ வச்சு குடிச்சிட்ருந்தேன். அவன் பார்த்திங்கன்னா அந்த பொம்மையை ஃபுல்லாக எடுத்து கீழே போட்டுருவான். அந்த ஒரு ஃபோன் ஒன்று இருக்கும், அவனுக்காகவே ஒரு ஓடாத ஃபோன் ஒன்று இருக்குது. ஏன்னா அவனாக ஃபோன் எடுத்து தான் விளையாடி வாய் வச்சுட்ருப்பான். ஸோ அதனால் அந்த ஃபோனை அவன் கையில் கொடுத்துட்டு அவன் மட்டும் விளையாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அங்கே தறிப்பட்டறைக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எங்கள் மாமியார் வீடும் அங்கேயே தான் இருக்குது. மாமியார் நாத்தனார் எல்லாருமே அங்கே இருக்காங்க, மாமனார் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ தம்பி அவங்க கூட விளையாடிட்டு இருப்பான். நானும் தறிப்பட்டறையில் ஹஸ்பண்ட் கூட பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தேன். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே வீடு வந்துடும். 10 நிமிஷம் தான் ட்ராவல் பண்ணால் அங்கே தான் தறிப்பட்டறையும் இருக்குது, பக்கத்துலேயே வீடும் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா எங்களுடைய மாமியார் வீடு. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது தறிப்பட்டறை. தம்பி நாத்தனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் விளையாடிட்டு இருந்தான். நான் உள்ளே போயிட்டு புது ரகம் ஹஸ்பண்ட் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். சாரீ இன்றைக்கி புது ரகம் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இதுதான் என் ஹஸ்பண்ட் ஓட்டுற அந்த தறி. இது பார்த்திங்கன்னா இந்த நூலை இது பண்ணிவிட்டு கோர்த்து விட்டுட்டு அப்படியே ஓட்டுறது தான். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும்னா சொல்லுங்கள். நான் லென்த்தாக எப்படி தறி எப்படி ஓட்டுறாங்க, எப்படி அதெல்லாம் இது பண்ணுறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா மேலே குத்தூசி இருக்கு இல்லையா, இது மூலிமா தான் டிசைன்ஸ்லாம் வரும். இது இன்னொரு சாரீ. இது இந்த ரகம் ஒரு சாரியோட இது. இன்னொரு தறியில் இன்னொரு ரகம் ஓட்டுது. மொத்தம் 5 தறி ஓட்டுறோம். 5 தறிலையும் 5 ரகமும் 5 டிசைன்ஸ் அப்புறம் 5 விதமான கலர் வெரைட்டியோட சாரீ ஓட்டிகிட்ருப்போம். இது 3வது தறி. இது ஒரு ரகம். இது 4வது தறி. இது பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலரில் ஒரு இது வச்சு வரும் இல்லையா, காப்பர் டிசைன் வச்சு வரும் இல்லையா, அது ஒரு டிசைன் வச்ச தறி. இது 5வது தறி. இதுவும் காப்பர் டிசைனில் வச்ச மாதிரி சாரீ ஓடுது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் தறியில் ஏதோ ஒரு ரிப்பேருன்னு சொல்லிட்டு அதான் சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஏதோ ஒரு நூல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்ருந்தாங்க. அப்புறம் தறியில் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஆட்டியாம்பட்டி தான் போய் வாங்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இங்கே ஏதாவது ஒரு சின்ன வேலைன்னா கூட ஆட்டியாம்பட்டி வரைக்கும் தான் போக வேண்டியது இருக்கும். நம்ம இங்கே கிராமத்தில் எதுவும் கிடைக்காது. ஸோ ஹஸ்பண்ட் என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நம்ம 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தம்பியை நாத்தனார்ட்டையும் மாமியார்ட்டையும் விட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். அங்கே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரும்போது இது ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த கடையில். ஸோ அதனால் சிக்கன் கட்லட்டும் அப்புறம் ஷவர்மாவும் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் இது வாங்கியிருந்தோம், சாண்ட்விச் வாங்கியிருந்தோம். 3 சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் தம்பி விளையாடிட்டு இருந்தான் அவங்க கூட. அப்புறம் மாமியார் நைட்டு பணியாரம் தான் சுட்டிருந்தாங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டாங்க. அப்புறம் அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு